யாரு? ஹலோ பாஸ், என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் வேலனுடைய மாமா ராஜா கிளி. நம்ம கோயில கூட மீட் பண்ணமே. தலைவா, நீயும் வேலனையும் வள்ளியும் ஃபாலோ பண்ணா அமௌண்ட் கொடுக்கறேன்னு சொன்னீங்க. ஓ நீயா? சொல்லு தலைவா. ஒண்ணுல தலைவா, வேலனும் வள்ளியும் அந்யோன்யமா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் மேட்டரை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கூடவே என்னோட அக்கவுண்ட் நம்பரும் அனுப்பிச்சிருக்கேன். வீடியோ ஆதாரத்தை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு அமௌண்ட் தட்டி விட்டுருங்க. வீடியோ ஆதாரம் அனுப்பியிருக்கியா? இரு நான் பாக்குறேன். யோ, இந்த பாட்டு தான் உனக்கு வீடியோ ஆதாரமா? ரத்னம், என்னாச்சு ரத்னம்? ஏன் தும்மிக்கிட்டே இருக்க? தெரியலக்கா, ஒரே ஜலதோஷமா இருக்கு. ஆமா, என்னத்த தேடிட்டு இருக்க? காலேஜ் அசோசியேஷன் ஃபைல் ஒன்னு வேலங்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அத அவன் எங்க வச்சுட்டு போனான்னு தெரியலக்கா. அடே அப்பா, போய் அந்த துரோகி கிட்டயா கொடுத்து வச்ச? அவன் வச்சிருக்கானோ இல்ல வேணும்னே எங்கேயோ தூக்கி போட்டானோ யாருக்கு தெரியும்? இந்த ஃபைல தானே தேடிட்டு இருக்கீங்க, பாருங்க. அக்கா, இந்த ஃபைல் தான். வேலங்கிட்ட பேசும்போது அவன் தான் சொன்னான், இன்னைக்கு ஏதோ காலேஜ் அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு, ஐயா போணும், அதுக்குண்டான ஃபைல்ஸ் எல்லாம் நான் அலமாரியில வச்சிருக்கேன்னு சொன்னான். ரத்னம், ஐயோ, இந்த ஜலதோஷம் என்ன வாட்டி வதைக்குதுக்கா. சரி, நான் மீட்டிங் போயிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்துருவேன். சரிப்பா, பாத்துக்கங்க. என்ன ஜானகி, அவனே ஒரு வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் ஒரு வேலையை சொல்லி அத நீ செய்யறியா? சூப்பர், சரியான கூட்டணி தான். நானும் வேலனும் இந்த வீட்டு ஆளுங்க, எங்க வீட்டு வேலையை தான் நாங்க செய்யறோம். ஆனா சில பேர் இருக்காங்க, விருந்தாளியா வந்துட்டு இங்கேயே டேரா போட்டுட்டாங்க. ஏய், விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தானு சொல்லுவாங்க. ஆனா சில பேருக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம 20 வருஷமா விருந்தாளியாவே இருக்காங்க. ஆனா பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போட்டும். எங்க வீட்டு வேலையில தலையிடாம இருந்தா சரிதான். சுமதி, சுமதி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி. அண்ணே, எதுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? முதல்ல அது கூட வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் எடுத்துட்டு ஒரு வாங்க. நிமிஷம் இரு. இதே எடுத்துட்டு போ. பாத்தியா, என் கையிலேயே தள்ளுற. சரி வாங்க. யப்பா, அத்தை சாப்பிடுங்க. ஏங்க, அவையே நின்னுகிட்டு இருக்கேன், அவனை உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. நீ உட்காந்து சாப்பிடுப்பா. இல்ல இருக்கட்டும்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எல்லாரும் கூடயும் ஒன்னா உட்காந்து சாப்பிடு. அப்பதானே எங்களோட கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியும். எப்பா உட்காந்து சாப்பிடுப்பா. ஓஹோ, மா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா, நம்பி சாப்பிடலாம்ல? ஏய்,
நல்லா இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா நாய்க்கு போடுவோம். இப்ப என்ன அப்ப? வேணி, அந்த பொண்ணு முறையா சமைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா உங்க எல்லாருக்கும் கிண்டலா இருக்குல்ல? எல்லாரும் வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. ஏண்டி வாயை மூடிட்டு எப்படி நீ சாப்பிடுறது? என்ன உங்க அப்பனுக்கு மூளையே இல்லையா? கொஞ்சம் அமைதியா சாப்பிடுங்க. ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்துப்பா. டிஃபன் சூப்பரா இருக்கு. ஆஹா, பிரமாதம். நல்லா இருக்கு அங்கிள். சூப்பரா இருக்குமா? உனக்கு சமைக்கிறது தெரியுமா வள்ளி? அம்மா வள்ளி, இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்மா உண்மையிலேயே பிரமாதமா சமைச்சிருக்கம்மா. இந்த வீட்ல இவ்வளவு டேஸ்டா நான் ஒரு டிஃபனை சாப்பிட்டதே இல்லம்மா. ஆஹா, இந்த டிஃபனை எங்கேயோ சாப்பிட்டுருக்கோம், அது மட்டும் கன்ஃபார்ம்டு. ஏதோ உன்னை இடிக்குதே.